ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2007ல் ரிலீஸ் ஆன சன்ஷைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவலான சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்மளுக்குலாம் தெரியும் பூமிக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது சூரியன் தான் சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த சூரியன் இருக்கிறதுனால தான் இந்த பூமியில் உயிரினங்கள் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. உண்மையை சொல்ல போனால் நம்மளாம் உயிர் வாழ்றதுக்கே சூரியன் தான் மிகப்பெரிய காரணம்னு கூட சொல்லலாம். ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லான இந்த சூரியனோட டெம்பரேச்சர் ஒரு வேளை அதிகமாச்சுனாலோ இல்லை குறைஞ்சு போச்சுனாலோ அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை நம்ம உலகத்துக்கு தரும். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த படத்துல இந்த சூரியனோட பவர் வந்து ரொம்பவே குறைஞ்சு போச்சு. அதனால பூமிக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் நமக்கே தெரியும். ஃபுல்லா உறைஞ்சு போய் பனி பொழிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படியே போயிட்டு இருந்தா அவ்வளவுதான், மனுஷனமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்கிற கனிம வளங்கள் எல்லாத்தையுமே சுரண்டி ஒரு மிகப்பெரிய பாம்பை உருவாக்கி அதை ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் ஷிப்ல வச்சு சூரியனை நோக்கி அதை வந்து லான்ச் பண்றாங்க. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இவங்க அனுப்பிவிட்ட இந்த மிகப்பெரிய பாம் சூரியனோட சர்ஃபேஸ்ல விளைவிக்கப்பட்டதும் அது வெடிக்கிறதுனால ஏற்படுற அந்த எனர்ஜில நம்மளால சூரியனை வந்து ரீஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்லாம் தியரிட்டிக்கலா ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இது ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்பேஸ் ஷிப்ல 7 பேர் சேர்ந்த குழுவோட சேர்ந்து சூரியனை நோக்கி அதை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சரிடா, அந்த ஸ்பேஸ் ஷிப்பை வந்து சூரியன் கிட்ட அனுப்பிச்சு விட்டாச்சு. ஆனா இந்த ஸ்பேஸ் ஷிப் சூரியன் பக்கம் போனாலே ஃபுல்லா பஸ்ட் ஆயிடுமே அந்த வெப்பத்துல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு தான் ஒரு கான்செப்டை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த ஸ்பேஸ் ஷிப்பையே மறைக்கிற மாதிரி ஒரு கொடை மாதிரி ஒரு ஷேப்ல தங்கத்தால செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய பேனலை வச்சு இந்த ஸ்பேஸ் ஷிப்பை அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா இன்கேஸ் இந்த சோலார் ரேடியேஷன்லாம் இந்த கோல்டன் பேனலை வந்து டச் பண்ணும்போது எல்லா ரேடியேஷனும் இந்த கோல்டு பேனல் மேல பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி போகிறதுனால இந்த ஷீல்டு வந்து ஓவர் ஹீட் ஆகிறத பத்தியோ இல்லாட்டி உருகி போறத பத்தியோ நம்ம கவலைப்பட தேவையில்ல. இதை கேட்கறதுக்கே நமக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம். ஆனா இதை எல்லாத்தையுமே நிஜ வாழ்க்கையிலேயே விஞ்ஞானிகள் எல்லாம் செஞ்சு காமிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நாசா 2018ல பார்க்கர் சோலார் ப்ரோப்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோபை சூரியனை நோக்கி லான்ச் பண்ணாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா 7 மில்லியன் கிலோமீட்டர் சூரியன் பக்கத்துல போயிருக்கு. அதுவும் எப்பன்னா ரீசெண்டா 2 மாசத்துக்கு முன்னாடி தான் செப்டம்பர் 27, 2023 அன்னைக்கு. சோ அது கிட்ட போனது மட்டும் இல்லாம சூரியன் கிட்ட இருந்தே ஒரு போட்டோ வந்து கேப்சர் பண்ணி கூடவே சூரியனோட சவுண்டையும் கேப்சர் பண்ணி அந்த டேட்டாவை பூமிக்கு வந்து சென்ட் பண்ணிருக்கு. சோ இப்போ இந்த ப்ரோபும் நான் முன்ன சொன்ன இந்த ஷீல்டு கான்செப்ட்ல தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. சரிடா, இது அவ்வளவு கிட்ட போயும் எப்படி அந்த ஹீட்ல வந்து பஸ்ட் ஆகாம இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதை அச்சீவ் பண்றதுக்கு இந்த ப்ரோப் வந்து லைட்டோட ஸ்பீட்ல டிராவல் பண்ண ஆகணும். சோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட டெக்னாலஜி இல்ல, இருந்தாலும் 0.05% அளவுக்கு லைட்டோட ஸ்பீட்ல நம்மளால டிராவல் பண்ண முடிஞ்சது. சிம்பிளா சொல்ல போனா 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு வினாடிக்கு வந்து இந்த ப்ரோப் டிராவல் பண்ணி போகுது சூரியனோட சர்ஃபேஸ்ல. உதாரணத்துக்கு நம்ம வீட்ல எல்லாம் சுடு தண்ணி காய வைக்கும் போது அது சூடாயிடுச்சா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக லைட்டா தண்ணியில வந்து விரல் விட்டு பார்ப்போம். அதுவும் அந்த ஒரு செகண்ட்லயே நம்ம அதோட ஹீட்டை வந்து தெரிஞ்சுப்போம். சப்போஸ் நம்ம அந்த சூட்லயே கையை வந்து கொஞ்ச நேரம் விட்டுருந்தோம்னா மட்டும்தான் அது நம்மளோட கையை வந்து சுடும். ஆனா இப்படி நம்ம ஒரு செகண்ட்ல விட்டு எடுக்கிறதுனால அந்த சூடு ஒன்றும் நம்மள வந்து அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது. ஸோ அந்த கான்செப்ட் தான் இந்த ப்ரோபுக்கும். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, நம்ம இந்தியா இப்பதான் 2 மாசத்துக்கு முன்னாடி அதாவது செப்டம்பர் 2, 2023 அன்னைக்கு ஆதித்யா 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோபை 378 கோடி செலவு பண்ணி சூரியனை நோக்கி லான்ச் பண்ணிருக்காங்க. இதை இஸ்ரோ எதுக்காக பண்ணிருக்காங்கன்னா சூரியனோட மேற்பரப்புல குரோமோஸ்பியர்னு சொல்லக்கூடிய சர்ஃபேஸை வந்து ஸ்டடி பண்றதுக்காக அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இதை வந்து கொரோனல் ஹீட்டிங்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோபும் சேம் கான்செப்ட் பேஸ் பண்ணது தான். இந்த பெருமையான விஷயத்த இந்த தருணத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன். இது நம்ம நாட்டுக்கே பெருமை இல்லையா? ஓகே, சரி, இப்ப சொல்லுங்க, இப்ப நான் இந்த படத்துல சொன்ன இந்த கான்செப்ட் எல்லாம் பைத்தியகாரத்தனமா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஃபியூச்சர்ல நடக்க கூட வாய்ப்பு இருக்கு. சரி வாங்க, ரொம்ப வளவலன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல வாய்ஸ் போயிட்டு இருக்கு. சூரியனோட கதை முடிய போகுது. இப்ப மனித இனமே மிகப்பெரிய பிரச்சனையில இருக்கு. 7 வருஷத்துக்கு முன்னாடியே இக்கரஸ் 1ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணி மிகப்பெரிய ஸ்பேஸ் கிராஃப்ட்ல பாம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சூரியனை ரீஸ்டார்ட் பண்றதுக்காக ஸ்பேஸுக்கு அதை அனுப்பிச்சு விட்டோம். ஆனா அது சூரியனை நெருங்குறதுக்கு முன்னாடியே அந்த மிஷின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது கூட இருந்த கனெக்ஷன் ஃபுல்லா கட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 16 மாசத்துக்கு முன்னாடி நான், அதுக்கப்புறம் கேப்பான்னு ஒருத்தர், கூடவே என்னோட டீம் மெம்பர்ஸோட சேர்த்து 7 பேர் சேர்ந்து இந்த மிஷினை திருப்பி ரீஸ்டார்ட் பண்றதுக்காக போறோம். ஏன்னா உலகமே வந்து ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, மனுஷனமே அழிய போற நிலைமையில இருக்கு. ஆல்ரெடி 7 வருஷத்துக்கு முன்னாடியே பூமியில இருக்கிற எல்லா ஃபாசில் ஃபியூவல்ஸையும் கலெக்ட் பண்ணி தான் அந்த ஸ்பேஸ் ஷிப்பை அனுப்பணும். ஆனா அது ஃபெயில் ஆனதுனால இப்ப போயிருக்க மிஷினுக்கு பூமியில இருக்கிற மொத்த கனிம வளங்களையும் சுரண்டிட்டோம். இப்போ எங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லா ஒன்னே தான், சூரியன் மேல இந்த மேசிவான பாமை போட்டு சூரியனை ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு லாங் ஷாட்ல அவங்க போற அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனோட ஷீல்ட காமிக்கிறாங்க. அது முழுக்க முழுக்க தங்கத்தாலே செய்யப்பட்டது. அது பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா இருக்கும். இதுக்கு வந்து இக்கரஸ் 2 பேர் வச்சிருக்காங்க. அப்படியே இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் சூரியனை நோக்கி பயணம் பண்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க, சன்ஷைன். ஸ்டார்டிங்ல டாக்டர் செரல்னு ஒருத்தரை காட்டுறாங்க. அவருக்கு வந்து வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூரியனோட டெம்பரேச்சர் கண்ட்ரோலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்றதுதான். சோ அவங்களுக்கு ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் வழியா சூரியனை வந்து டைரக்டா பார்க்கலாம். அதாவது அந்த ஷீல்ட் இருக்கும் இல்லையா, அது மூலியமா சூரியனை வந்து அப்படியே டைரக்டா வீடியோ கேப்சர் பண்ணும். அதை வந்து இங்க ப்ரொஜெக்ட் பண்ணும். அதை வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. சோ இப்போ இந்த ஸ்பேஸ் ஷிப்போட பேரு இக்கரஸ் 2. சோ இப்போ இந்த ஸ்பேஸ் ஷிப்லயே இக்கரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்னு இருக்கும். அதுகிட்ட வாய்ஸ் கமெண்ட்ல கேக்குறாரு, இக்கரஸ் எனக்கு சூரியனோட ஃபுல் பிரைட்னஸ் வேணும். இப்போ உங்களுக்கு எவ்வளவு தூரத்துல இருந்து இதை காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதும், செரல் இப்போ நாங்க உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறது 36 மில்லியன் மைல்ஸ் தூரத்துல இருந்து, இதுல சூரியனோட வெப்பம் 2% இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்னதுமே
சரி அப்ப எனக்கு வந்து ஒரு 4% காமி, இது எனக்கு பத்தாது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. சார் விளையாடிட்டு இருக்கீங்களா, 4% காமிச்சா அவ்வளவுதான் உங்க கண்ணு வந்து புசிங்கிரும், எனக்கு அதெல்லாம் தெரியாது, அட்லீஸ்ட் 3% ஆவது காமி அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அது பண்ண மாட்டேன்னு வேற சொல்லுது. உடனே இவரும் வந்து மேனுவலா செட் பண்ணி விடுறாரு. அதுக்கப்புறம் அந்த சூரியனோட வெளிச்சம் 3% கிட்ட இவருக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது. கூடவே இவரோட கண் அந்த வெப்பத்தை தாங்கணும்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸ் எல்லாம் எடுத்து மாட்டிட்டு உட்கார்றாரு. அதுவும் ஒரு 13 செகண்டுக்கு தான் அது காமிக்கும். அதுக்கே இந்த டாக்டர் செரல் மெய் மறந்து போயிடுறாரு. இவருக்கு சூரியன்னா அவ்வளவு பிடிக்கும், அதனாலதான் இந்த மிஷினுக்கே ஒத்துட்டு இருந்திருப்பாரு. அவருக்கு எப்படியாவது இந்த சூரியனை ரொம்ப கிட்ட போய் பாத்துறணும் அப்படின்னு ஆசை. அப்படியே இவரோட டீம் கிட்ட வராரு. அங்க இருக்கிற டீம் மொத்தம் ஆளுங்க பாத்தீங்கன்னா 8 பேர் இருப்பாங்க. அவங்கள ஆளுக்கு வந்து ஒரு துறையை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஒருத்தர் வந்து இந்த ஸ்பேஸ்ஷிப்பை மானிட்டர் பண்றது, ஒருத்தர் வந்து இன்ஜினியர், இன்னொருத்தர் வந்து அக்ரிகல்ச்சர், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா ஆளுக்கு 8 வேலை இருக்கும். இப்போ அவங்க க்ரூமேட்ஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டீம்லயே கம்யூனிகேஷன் மெயின்டெனன்ஸ்ல ஒருத்தர் வேலை பார்ப்பாரு. அவரோட பேரு ஹார்வி. அவரு பாத்தீங்கன்னா சொல்றாரு, இந்த பாருங்க காய்ஸ், நம்ம பூமியை விட்டு 55 மைல் தள்ளி வந்திருக்கோம். இன்னும் 24 மணி நேரத்துல நமக்கும் பூமிக்கும் இருக்கிற கம்யூனிகேஷன் கட் ஆயிடும். அதுக்குள்ள உங்களோட ஃபேமிலிக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்பணும்னா இப்பவே அனுப்பிச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம திரும்பவும் நம்ம ஃபேமிலியை பாக்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த டீம்ல கேப்பான ஒருத்தர் இருப்பாரு. சொல்ல போனா இவர் தான் இந்த மிஷின்லயே ஒரு பெரிய தூணுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவர் தான் அந்த பாம்பை வந்து ஆக்டிவேட் பண்ணுவாரு. சோ அவரு ஃபர்ஸ்ட் போயிட்டு அவரோட ஃபேமிலிக்கு மெசேஜ் அனுப்புறேன்னு சொல்லி வீடியோல பேசிக்கிட்டு இருக்காரு. ஹாய் அம்மா, அப்பா, எனக்கு தெரியும் நீங்க என்ன வந்து பெருமையா நினைச்சிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு, ஆனா இதெல்லாம் என்னோட கடமை, இது எல்லாமே மனுஷ எண்ணத்துக்காக தான். இப்ப நான் இந்த மெசேஜ் எதுக்கு அனுப்புறேன்னா, இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள பூமிக்கும் எங்களுக்கும் இருக்கிற கனெக்ஷன் கட் ஆயிடும். சரி, நாங்க இந்த பாம்பை வந்து சூரியன் மேல போட்டதுக்கு அப்புறமா கரெக்டா 8 நிமிஷம் கழிச்சு நீங்க வந்து சூரியனை பிரைட்டா பாப்பீங்க, உலகம் வந்து நார்மலா திரும்பிடும். சோ அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த மிஷின் வந்து சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, கூடவே உங்க மகன் வந்து சாதிச்சிட்டான்னு சொல்லிட்டு, இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு நான் உங்களை வந்து பாக்குறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை வந்து கட் பண்ணிடுறாரு. இப்ப அந்த ஸ்பேஸ்ஷிப்லயே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தோட்டத்தை வந்து வளர்த்து வச்சிருப்பாங்க. அந்த தோட்டம் வளர்க்குற ரூம் ஃபுல்லாவே நிறைய செடி கொடின்னு இருக்கும். அதுல இருந்து இவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் அப்படியே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா சூரியனுக்கும் பூமிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம், அது வரைக்கும் இவங்க டிராவல் பண்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அதுக்காக இவங்களுக்கு தேவையான சோர்ஸை இவங்களே தான் கிரியேட் பண்ணி ஆகணும். சோ இவங்க உயிர் வாழ்றதுக்கு இந்த தோட்டம் ஒரு மிகப்பெரிய சோர்ஸ்னு சொல்லலாம். இப்ப அதை மெயின்டைன் பண்றதுக்கு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டை சேர்ந்த கோரசான் ஒரு லேடி இருப்பாங்க. சோ இப்ப அவங்க கேரட் எல்லாம் அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த தோட்டத்துல. இந்த பக்கம் இந்த டீமை சேர்ந்த மேசன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மெசேஜ் அனுப்பிச்சாரு இல்லைங்களா கேப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவரை போட்டு மாங்க நடிக்கிறான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து தடுக்கிறாங்க. ஏன்டா அவன் நடிக்கிறேன்னு கேட்டா, இவன் அவனோட ஃபேமிலிக்கு வந்து மெசேஜ் அனுப்புறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு டேட்டாவை செலவு பண்ணிட்டான், இப்ப அங்க இருந்து மொத்த டேட்டாவும் காலி. சோ என்னோட ஃபேமிலிக்கு நான் எப்படி மெசேஜ் அனுப்புறது அப்படின்னு கத்தி சண்டை போட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனை அடக்கி கூட்டிட்டு வந்து டாக்டர் செரல் இருப்பார் இல்லைங்களா, அவர் ஒரு பிசியாலஜிக்கல் டாக்டர். இந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு மனநலத்துல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை சரி பண்றது தான் இவரோட வேலை. இப்ப இந்த மேஸ் கோவப்பட்டதுனால இவர் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க. அவரும் இந்த மாதிரி ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு மைண்ட்ல ஃப்ரெஷ்னஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப்லயே ஒரு சில ஆர்டிபிஷியல் விஷுவலைசேஷன் எல்லாம் போட்டு காமிப்பாங்க. அதுல வந்து இவங்க பூமியில இருக்கிற மாதிரி எல்லாம் கற்பனையா வந்து போகும். சோ அதெல்லாம் இவருக்கு போட்டு காமிச்சா இவரோட மனசு அமைதியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பண்றாங்க. இப்ப அதெல்லாம் போட்டு காமிச்ச உடனே நம்ம மேஸும் வந்து கூல் டவுன் ஆகுறாரு. அதுக்கப்புறம் கேப்பா கிட்ட வந்து அவன் அடிச்சதுக்கு சாரி கேட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ்ஷிப்போட கேப்டனான கேன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை காமிக்கிறாங்க. அவரை பாத்தீங்கன்னா இந்த இக்கரஸ் 1 ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்திருக்கும் இல்லையா, அது கூட ஃபெயிலியர் ஆயிருக்குமே. அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசியா அந்த ஸ்பேஸ்ஷிப்போட கேப்டன் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதை வந்து ரீப்ளை பண்ணி போட்டு பாக்குறாரு. அப்ப இந்த டீமை சேர்ந்த கேசின்னு ஒரு பொண்ணு கண்ட்ரோல் ரூம்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ ஒரு விஷயத்த இந்த பொண்ணு நோட் பண்ணுது. காய்ஸ் இங்க கொஞ்சம் எல்லாரும் வாங்க, நம்ம இப்போ ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீம் மெம்பர்ஸும் ஒன்னா உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்படி இவங்க என்னத்தை தான் பாக்குறாங்கன்னு பார்த்தா, இவங்க தான் சூரியன் கிட்ட போயிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ வழியில சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற மெர்க்குரின்ற பிளானட் கிட்ட வந்துடுறாங்க. தமிழ்ல இந்த கிரகத்தோட பேரு புதன்னு சொல்லுவோம். சோ இந்த கிரகத்துக்கிட்ட வர்றத எல்லாருமே ரசிச்சு அழகா இருக்குன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இப்படியே கொஞ்ச நாள் போக ஒரு நாள் இந்த கம்யூனிகேஷன் ரூம்ல வேலை செய்யற ஹார்வின்னு ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவனுக்கு வந்து ஒரு சிக்னல் வருது ஹெல்ப்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம வித்தியாசமான சத்தம் எல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜா வருது. அதை வந்து அவங்களோட டீம்மேட்ஸ் கிட்ட வந்து சொல்றாரு, கைஸ் இத பாருங்க, நம்மளுக்கு ஒரு 2 சிக்னல் வந்திருக்கு. அதுல ஒன்னு ஹெல்ப்னு வந்திருக்கு, இன்னொரு சிக்னல்ல வித்தியாசமா ஒரு சத்தமும் வந்திருக்கு. அது வந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப்போட சவுண்ட் மாதிரி இருக்கு, நான் உங்களுக்கு அதை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணி காட்டுறாரு. இந்த சத்தத்தை கேட்டதுமே இவங்க எல்லாருக்குமே புரிய வந்துடுது, இது வந்து இக்கரஸ் 1 ஸ்பேஸ்ஷிப்போட சவுண்ட். எப்பறம் அது 7 வருஷத்துக்கு முன்னாடி டெட் ஆயிடுச்சுன்னு நினைச்சோம், எப்படி அது இன்னமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இன்னும் அவங்க மனுஷங்க உயிர் வாழ்ந்துட்டு இருப்பாங்களோ, ஏன்னா சாப்பாடும் ரீசைக்கிள் பண்ணிக்கலாம், தண்ணியும் ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். ஒருவேளை போதுமான சாப்பாடு இல்லைன்னா 1-2 பேராச்சும் உயிரோடு இருக்கலாம். சரி ஹார்வி, இப்ப இக்கரஸ் 1 எங்க இருக்கு எக்ஸாக்ட்டா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அது வந்து புதன் கிரகத்தோட நிழல்ல வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. அட பாவீங்களா, இந்த மிஷினை வந்து முக்காவாசி முடிச்சிட்டீங்களே, அப்ப என்னதான் ஆச்சு இந்த இக்கரஸ் 1க்கு? சரி அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளே நேரடியா போய் பாத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த டீம்மேட்ஸ் எல்லாம் பேசும்போது, இந்த டீம்ல இருக்கிற மேஸ் பாத்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, நமக்கு கொடுக்கப்பட்ட மிஷன் நம்ம இந்த பாம்பை போயிட்டு டிப்ளாய் பண்ணணும், அது ஒண்ணுதான், அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கூடவே இந்த டீம்மேட்ஸ், இத பாரு மேஸ், நமக்கு இந்த மிஷின் வந்து சக்சஸ் ஆகுமா இல்லையான்னு தெரியல, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல சக்சஸ் ஆகட்டியும் செகண்ட் அட்டெம்ப்ட்ல சக்சஸ் ஆகும் நமக்கு தெரியும். சோ அதனால இப்ப அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்கு போனோம்னா அந்த பாம்பும் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சோ அந்த பாம்பையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு நம்ம அதை வேஸ்ட் பண்ணணும்? ஒருவேளை அந்த மிஷின்ஸ் எல்லாம்
வேலை செஞ்சு அங்க இருக்கிற மனுஷங்க மட்டும் இறந்து போயிருந்தாங்கன்னா இல்ல நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். நமக்கு வந்து நம்மளோட மிஷின் தான் முக்கியம். அதை முதல்ல நம்ம கரெக்டா செய்யணும். நம்மள நம்பி நம்ம உலகமே இருக்கு. எதுக்காகவும் நம்ம மிஷினை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. இதுல நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டோம்னா நம்ம மிஷின்ல ஏதாவது ஃபால்ட் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை பத்தி நம்ம கேப்டன் கிட்டே பேசலாம்னு சொல்லும்போது அதுக்கு கேப்டனும் இந்த விஷயத்துல நான் முடிவு எடுக்கிறத விட இது பாம்பை டிப்ளை பண்ணக்கூடிய கேப்பா கிட்ட கேட்கணும். ஏன்னா அவனுக்கு தான் இதுல கம்ஃபர்டபுளா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அதனால கேப்பா நீயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அவரும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கேப்பா ஒரு ரூமுக்கு வந்து ஒரு சில மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்லாம் போட்டு இக்கரஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை விஷுவலா ப்ரொஜெக்ட் பண்ணி காட்ட சொல்றாரு. அதுவும் ஒரு பிளானை போட்டு ஒரு விஷுவலா காமிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இந்த பாம் வந்து டிப்ளாய் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தா தியரட்டிக்கலா எல்லாமே கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி பாம் வந்து வெடிஞ்சதும் சூரியன் வந்து ரீஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஆனா பிராக்டிகலா இது பாசிபிளான்னு கேட்டா இவங்க யாருக்குமே தெரியாது. ஏன்னா இவங்க தான் ட்ரையல்ஸ் பார்க்கல. இந்த மாதிரி சூரியன்ல முன்ன பின்ன பாம் போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒன் டைம் கோ அப்படிங்கிறதுனால கேப்பாவும் இதை வந்து என்னால உறுதியா சொல்ல முடியாது. இந்த பாம் வந்து வெடிஞ்ச பின்னாடி சூரியன் ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லிட்டு. சோ நம்ம கிட்ட 2 பாம் இருக்கிறது சேஃப்டி தான் நினைக்கிறேன். சோ ஓகே நம்ம இக்கரஸ் 2 கிட்ட போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். இப்படி சொல்லிட்டு நம்ம கேப்பா வந்து நைட்டு தூங்கும் போது அவனுக்கு ஒரு சில கெட்ட கனவா வருது. இந்த மாதிரி அவன் வந்து சூரியன்ல விழுற மாதிரியும் அவன் வந்து எரிஞ்சு பொசுங்கி சாம்பல் ஆகிற மாதிரியும். அந்த சமயத்துல இந்த ஸ்பேஸ்ஷிப்ல எமர்ஜென்சி அலாரம் எல்லாம் அடிக்க ஆரம்பிக்குது. என்னன்னு சொல்லிட்டு எல்லா டீம்மேட்ஸும் வந்து பார்த்தா அந்த டீம்ல ட்ரெயின் ஒருத்தர் இருப்பான். அவன் தான் கண்ட்ரோல் ரூம்ல இருப்பான். சோ அவங்க கிட்ட என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. கைஸ் நான் இக்கரஸ் 1 கிட்ட போறதுக்காக நம்ம ஸ்பேஸ்ஷிப்போட ரூட்டை வந்து சேஞ்ச் பண்ணேன். அதுவும் மேனுவலா. ஆனா நான் இந்த ஷீல்டோட ரூட்டை வந்து மாத்த மறந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. உடனே இந்த டீம்மேட்ஸும் அதை கேட்டுட்டு பாத்துட்டு இக்கரஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட இக்கரஸ் என்னாச்சு, ஸ்பேஸ்ஷிப்க்கு எவ்வளவு டேமேஜ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இக்கரஸ் 2ஓட ஷீல்ட் 1.5 டிகிரி டர்ன் ஆயிருக்கு. இதனால இந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்த 2 சென்சார் வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே நம்ம இக்கரஸ் வந்து நம்ப முடியாது. நமக்கு உண்மையிலேயே வெளியே என்ன டேமேஜ் ஆயிருக்குன்னு தெரியல. சோ நம்ம வெளியே போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்காக யார் யார் போறதுன்னு பார்க்கும்போது நம்ம கேப்பாவும் இந்த ஸ்பேஸ்ஷிப்போட கேப்டனான கேனும் கிளம்புறாங்க. அதுவும் தங்கத்தால செய்யப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஷீல்ட போட்டுக்கிட்டு இப்போ அவங்களும் வெளியே போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மேசும் கேசியும் கண்ட்ரோல் ரூம்ல உட்காந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இக்கரஸ் கிட்ட இக்கரஸ் இந்த மேனுவல் மோட ஆபரேட் பண்ணு. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஷீல்ட வந்து லைட்டா ட்விஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா மேனுவல் கண்ட்ரோல் கொடு அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அதை பார்த்துட்டு நம்ம ஹார்வியும் கைஸ் நம்ம இதை பண்ணா நம்ம ஸ்பேஸ்ஷிப்ல இருக்கிற 2 செக்ஷன் காணாமே போயிடும். இது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு மேசும் அது போனா பரவாயில்ல, இப்போதைக்கு நமக்கு மிஷின் தான் முக்கியம். அது போறதுனால நம்ம மிஷின் ஒன்னும் ஸ்பாயில் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த பக்கம் இந்த ட்ரே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். இவனாலதான் இந்த பிரச்சனை ஃபுல்லா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவன் தான் வந்து மேனுவலா இந்த ஸ்பேஸ்ஷிப்பை ரன் பண்ணி இருந்திருப்பான். அப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம கேப்பாவும் கேப்டனும் சூட்லாம் மாட்டிக்கிட்டு ஸ்பேஸ்ஷிப்புக்கு வெளியே போறாங்க. அவங்க வெளியே போனதும் இந்த ஸ்பேஸ்ஷிப்போட ஷீல்டு வந்து ஒரு சைடா டர்ன் ஆயிருக்கும்ல, அந்த நிழல் இருக்கிற சைடு மட்டும் போயிட்டு அவங்க ஸ்பேஸ்ஷிப்ல ஏதாவது பேனல் வந்து ரிப்பேர் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து ரெடி பண்றதுக்காக போறாங்க. அப்படி போயிட்டு பார்க்கும்போது ஒரு 4-5 பேனல் கிட்ட வந்து ரிப்பேர் ஆயிருக்கும். அதை வந்து டக்குன்னு இவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் ரிப்பேர் பண்ணிட்ட பின்னாடி இந்த பக்கம் இந்த ஸ்பேஸ்ஷிப்பே அதிர ஆரம்பிக்குது. உள்ள ஃபுல்லா அலர்ட் அலாரமா அடிக்க ஆரம்பிக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த இக்கரஸ் 2 கேசி கிட்ட ஸ்பேஸ்ஷிப் வந்து கம்ப்யூட்டர் கண்ட்ரோலுக்கு போக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. உடனே கேசியும் இல்ல இது மேனுவல் கண்ட்ரோலுக்கு மாத்த சீக்கிரமான்னு கேக்குறா. ஆனா அது பாசிபிள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இக்கரஸ் சொல்லுது. சரி எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இந்த ஆக்சிஜன் கார்டன்ல ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த இக்கரஸ் சொல்லுது. அப்படியே இந்த ஆக்சிஜன் கார்டனை காட்டுவாங்க பாருங்க. அந்த ரூம் ஃபுல்லா அப்படியே தீ பிடிச்சி எரியுது. இவங்க ரிப்பேர் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேனலை வந்து எரிச்சிருப்பாங்க இல்லையா, அது மூலியமா பரவான இந்த நெருப்பு இந்த ஆக்சிஜன் கார்டனையும் அப்படியே அழிச்சிருச்சு. சோ இவங்களும் வந்து பதறிக்கிட்டே எல்லா ரூமையும் வந்து சீல் பண்றாங்க. எந்த ரூமுக்கும் வந்து ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கூடவே இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கும் போது இந்த மேஸ் வந்து அந்த இக்கரஸ் கிட்ட சொல்றான், கூடவே இந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருக்கிற எல்லா ஆக்சிஜனையும் வந்து ஓபன் பண்ணி விடுங்க. அப்ப இந்த ஃபயரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே கேசிக்கு ஒண்ணுமே புரியாம எதுக்காக இப்படி பண்ண சொல்ற, நம்ம திருப்பி போறதுக்கு ஆக்சிஜனே இருக்காது பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஆனா இப்போதைக்கு இதை தவிர வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம மேஸ் சொல்றான். உடனே இந்த இக்கரஸும் எல்லா ஆக்சிஜனையும் ஓபன் பண்ணி விட்டதும் அந்த ஆக்சிஜன் கார்டன் ஃபுல்லாவே வந்து கொழுந்து விட்டு எரியுது. இது எரியறத பார்த்துட்டு அந்த அக்ரி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அந்த லேடி வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா செடியும் குழந்தை மாதிரி பார்த்து வளர்த்து இருந்திருப்பாங்க. சோ அதே சமயத்துல இது ஒர்க் அவுட் ஆனதுனால இந்த ஸ்பேஸ்ஷிப்பை மேனுவல் கண்ட்ரோல் பண்ணி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த ஷீல்டை வந்து டர்ன் பண்ணி ஆகணும். ஆனா வெளியே 2 பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து டர்ன் பண்ண முடியாது இல்லையா. சோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. ஆனா நம்ம மேஸ் பாத்தீங்கன்னா இதை விட்டா நம்மளுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம டர்ன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதுக்கு வெளியே இருக்கிற கேப்டனும் பரவாயில்ல நமக்கு மிஷின் தான் முக்கியம், இதனால இந்த ஸ்டேஷனே வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு, தயவு செஞ்சு சீக்கிரமா டர்ன் பண்ணுங்கன்னு சொல்றாரு. சரி கேப்டனே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இவங்களும் டர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க பொறுமையா. ஆனா இது டர்ன் ஆனா அவ்வளவுதான், வெளியே இருக்கிற 2 பேரும் வந்து பொசுங்கி சாம்பல் ஆயிடுவாங்க. இதுல நம்ம கேப்பா பாத்தீங்கன்னா அங்க இருந்து இந்த ஸ்டேஷனோட டோருக்கு பக்கத்துல தான் இருப்பான். சோ அவன் வந்து உள்ள வந்துட முடியும். ஆனா இந்த கேப்டன் வந்து தப்பிக்கவே முடியாது. சோ நம்ம கேப்பாவும் ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த டோர் கிட்ட வந்துடுறான். இந்த ஷீல்டும் வந்து கரெக்டான பொசிஷன்ல டர்ன் ஆயிடுது சூரியனை நோக்கி. அந்த ஷீல்டு கிட்ட நின்னுட்டு இருந்த நம்ம கேப்டனும் இந்த சூரியனோட வெப்பத்துல பொசுங்கி சாவுறாரு. இதை பார்த்துட்டு உள்ள இருக்கிறவங்க எல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த டீம்மேட்ஸ் எல்லாம் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த இக்கரஸ் 2ஓட மிகப்பெரிய ஆக்சிஜன் சப்ளையே வந்து பர்ன் ஆயிடுச்சு. இதன் விளைவா நம்மளால இந்த மிஷினை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. நம்ம சூரியன் கிட்ட போற வரைக்கும் போதுமான அளவு ஆக்சிஜன் இல்ல நம்ம கிட்ட. சோ நமக்கு இக்கரஸ் 1 கிட்ட போறதை தவிர வேற வழி இல்ல. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணி அந்த இக்கரஸ் 1 கிட்ட போறாங்க. அதுகிட்ட போன
போனதுமே அந்த 2 பிளேட்டையும் வச்சு அப்படியே ஒன்னா ஒட்டி அந்த ஸ்பேஸ் ஷிப் கூட வந்து டாக் பண்றாங்க. அப்படி டாக் பண்ணிட்டு நம்ம கேப்பா, மேஸ், ஹார்வி, அதுக்கப்புறம் டாக்டர் செரல் 4 பேருமே சேர்ந்து இக்கரஸ் 1க்குள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா உள்ள ஃபுல்லா வந்து ஒரே டஸ்டா இருக்கு. மனுஷங்க இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம் கூட இல்ல. சரி, யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வேலையை பிரிச்சுக்கிறாங்க. நம்ம மேஸ் பாத்தீங்கன்னா போய் கண்ட்ரோல் ரூம்ல பாத்துட்டு இருக்கான். நம்ம கேப்பா போயிட்டு அந்த பாம் ஆக்டிவேட் பண்ண முடியுமான்னு சொல்லி பாக்குறான். கூடவே இந்த ஹார்வி ஆக்சிஜன் சப்ளை பண்ணக்கூடிய அந்த கார்டன் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு போய் பாக்குறான். போயிட்டு பார்த்தா இவனுக்கு செம்ம சந்தோஷம். ஏன்னா 7 வருஷமா சேர்ந்து வளர்ந்த மாதிரி ஒரு காடே வளர்ந்துருக்கு அந்த கார்டன்ல. இதை வந்து இக்கரஸ் 2ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லும் போது அவங்களும் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம கேப்பா வந்து அந்த பாம்பை செக் பண்ணிருப்பான் இல்லையா, அது எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. இப்ப போட்டா கூட அந்த பாம் வந்து வெடிக்கிற நிலைமையில தான் இருக்கு. கூடவே இந்த ஸ்பேஸ் ஷிப்ல தண்ணி சப்ளை கூட இருக்கு. அதுவும் சாப்பாடும் ஃபுல்லா இருக்கு. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம மேஸ் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூம்ல இருப்பான் இல்லையா, அவன் வந்து ஒரு வீடியோ வந்து பிளே பண்ணி பாக்குறான் அந்த ஸ்பேஸ் ஷிப்ல. அதுல பார்த்தா இந்த ஸ்பேஸ் ஷிப் இக்கரஸ் 1ஓட கேப்டன் பின்பேக்கர் அப்படிங்கிறவரு பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஸ்டார் எல்லாம் அழிய போகுது, எங்களோட மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நம்ம தியரி எல்லாமே தப்பு, இந்த மிஷன் வந்து வேலையை செய்யாது, நம்ம பிளான் போட்டு வச்சிருக்கோம் இந்த மாதிரி பாம்பு போட்டு வெடிக்க வைக்கலான்னு, அது எதுவுமே வேலை செய்யாது, நம்ம கேலக்சியே வந்து சாம்பல் ஆக போகுது, இது வந்து கடவுளோட இடம், அவருக்கு நம்ம சவால் விட்டுட்டு வாழ முடியாதுன்னு நினைக்கிறேன், நம்ம எல்லாருமே அழிய போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்காரு. அப்படியே அந்த வீடியோவும் கட் ஆகுது. இது வந்து அந்த டீம் ஃபுல்லாவே வந்து கேக்குறாங்க. ஆனா நம்ம மேஸ் மட்டும் கூலா வாங்க கைஸ் நம்ம மிஷனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூலா போறாரு. அதுக்கப்புறம் அவர் போயிட்டு அந்த கண்ட்ரோல் ரூம்ல எல்லாம் வேலை பார்க்குதான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்ல. அவங்களால திருப்பி வந்து பூமிக்கே போக முடியாது இந்த ஸ்பேஸ் ஷிப் வச்சு. இதை சொன்னதுமே அந்த டீமே வந்து ரொம்பவே ஃபீல் ஆயிடுறாங்க. அந்த சமயத்துல திடீர்னு இவங்க வந்து இக்கரஸ் 2ல இருந்து இக்கரஸ் 1க்கு வந்து டாக் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த டாக்கிங் சிஸ்டமே வந்து டிசேபிள் ஆயிடுது. திடீர்னு அந்த ஸ்பேஸ் ஷிப்பே வந்து அதிர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அங்க போன 4 பேரும் ஒன்னா கூடி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா ரெண்டுமே டாக்கிங்ல இல்லாத போது இவங்களால அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்கு போக முடியாது. சோ அதுக்கு போறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரே ஒரு கோல்டு பிளேட்டட் ஸ்பேஸ் சூட் மட்டும் இருக்கு. சரி, அதை யூஸ் பண்ணி யாரையாவது அனுப்பிச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு யார் அனுப்பலான்னு பார்த்தா நம்ம மேஸ் வந்து உடனே கேப்பாவை வந்து அனுப்பிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அந்த சூட்டை போட்டு விடுறாங்க. ஏன்னா அவன் தான் இந்த மிஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அந்த பாம்பை வந்து டிப்ளாய் பண்ணி விடுறதுக்கு. சோ இவனை அனுப்பி விடுறதா பேசிட்டு இருக்கும்போது உடனே இந்த ஹார்வி அவங்க வந்து இவனை அனுப்பி விட்டா எப்படி, நான் தான் இந்த டீமோட கம்யூனிகேஷன் டிவைஸ்ல வேலை பார்க்கறேன், எனக்கு தான் நீங்க முன்னுரிமை தரணும், என்ன அங்க அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம மேஸும் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றான். இந்த மாதிரி இவன் தான் நம்ம மிஷனுக்கு ரொம்பவே முக்கியம்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஹார்வி கேட்கற மாதிரி தெரியல. சரி, இதுக்கு ஒரு வேற வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மேஸ் யோசிச்சுட்டு இந்த மாதிரி நாங்க 3 பேருமே இந்த ஒரு ஸ்பேஸ் சூட்டையே புடிச்சுக்கிட்டு அப்படியே நம்மளோட ஸ்பேஸ் ஷிப்குள்ள குதிக்க போறோம். ஸ்பேஸ் சூட்டே இல்லாம இது வந்து கிறுக்குத்தனமா இருக்கும், ஆனா இது சக்சஸ்ஃபுல்லான நம்ம உயிர் பழைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மேஸ் வந்து அவனோட உடம்பு ஃபுல்லா சில்வர் ஃபாயில் டேப் மாதிரி இருக்கும், அதை வச்சு அவங்க உடம்புல சுத்திக்கிறாங்க. சோ இதை கேட்டுட்டு இக்கரஸ் 2ல இருக்கிற அந்த கேசியும் என்ன பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க, இதை பண்ணும்போது நீங்க 3 செகண்ட்குள்ள நம்ம ஸ்பேஸ் ஷிப்குள்ள வரலனா 3 பேரும் உறைஞ்சு செத்து போயிருவீங்க தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அட்லீஸ்ட் நம்ம முயற்சி பண்ணி சாவலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேஸ் சொல்லிட்டு அந்த டேப்பை வந்து சுத்திக்கிட்டு இருக்கான். சரி, அதெல்லாம் ஓகே, நம்ம இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி இந்த டோரை வந்து ஓபன் பண்ணணுமே, அதை ஓபன் பண்றதுக்கு கண்ட்ரோல் ரொம்ப தூரத்துல இருக்கு. சோ அதை யாராவது ஒருத்தர் ஆபரேட் பண்ணணும் இங்க இருந்துகிட்டே. சோ அதுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்காலஜிக்கல் டாக்டர் இருப்பார் இல்லைங்களா, செரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து சொல்றாரு. சரி ஓகே டீல் போட்டுட்டு நம்ம கேப்பா, மேஸ், அதுக்கப்புறம் ஹார்வி 3 பேருமே நம்ம கேப்பாவை சூட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு மேஸ் அப்புறம் ஹார்வி 2 பேருமே அவனோட சூட்டை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போறதா தான் பிளான். இந்த பக்கம் நம்ம செரலும் அந்த டோரை வந்து ஓபன் பண்ணி விட்டுறாரு கண்ட்ரோலை யூஸ் பண்ணி. இப்ப அந்த டோர் ஓபன் ஆனதுமே டக்குன்னு நம்ம கேப்பாவும் அந்த சூட்ல இருந்து குதிக்க கூடவே அவரை பிடிச்சிக்கிட்டே ஹார்வியும் மேஸும் குதிக்கிறாங்க. இப்படி குதிச்சதுமே 3 பேருமே டைரக்டா அந்த இக்கரஸ் 2ஓட டாக்கிங் ஹோல்குள்ள போய் விழுறாங்க. ஆனா ஹார்வி மட்டும் டைவர்ட் ஆகி ஸ்பேஸ்ல அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிச்சிட்டான். மீதி இருக்கிற மேஸும் கேப்பாவும் இக்கரஸ் 2க்குள்ள வந்துடுறாங்க. இப்ப அந்த ஸ்பேஸ்ல மாட்டின அந்த ஹார்வியும் அப்படியே ஸ்பேஸ் கிராவிட்டில மிதக்க ஆரம்பிக்கிறான். கூடவே ஸ்பேஸ்ல சூட் இல்லாம போனாவே ஃப்ரீஸ் ஆயிடுவோம். இப்ப அதுதான் ஹார்விக்கும் நடக்குது. உடம்பு ஃபுல்லாவே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே கல்கண்டு மாதிரி உடஞ்சு போறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த 2 ஸ்பேஸ் ஷிப்பையும் வந்து விளக்க போறாங்க. அப்படி விளக்கும் போதே இக்கரஸ் 2ல இருக்கிற கேசியும் இக்கரஸ் 1ல இருக்கிற டாக்டர் செரல் கிட்ட பேசுறா. செரல் ரொம்பவே சாரி, உங்களுக்கு நாங்க எல்லாருமே வந்து வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம், நாங்க வந்து இந்த மிஷினை சக்சஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சத்தியம் பண்றோம். சோ நாங்க இங்க இருந்து இப்போ போறோம், வி லவ் யூ செரல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பேஸ் ஷிப்பை வந்து விளக்குறாங்க. அப்படி விளக்குனதுமே இக்கரஸ் 1 அப்படியே திரும்பிட்டு இருக்கோம். அந்த சமயத்துல நம்ம செரலும் அவருக்கு தான் சூரியன் ரொம்பவே பிடிக்கும் இல்லையா, அதை பாக்குறதுக்காகவே அதை மானிட்டர் பண்ற ரூம்ல போயிட்டு உட்கார்றாரு விஷுவலா பார்க்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சூரியனும் டைரக்டா இவர் மேல படுது, அப்படியே பொசுங்கி சாம்பலா வராரு. ஆனா சாவறதுக்கு முன்னாடி சூரியனோட ஃபுல் பிரைட்னஸையும் அவர் அனுபவிச்சுட்டு தான் சாவறாரு. அவரோட ஆசையும் நிறைவேறுது. அதுக்கப்புறம் இந்த டீம்மேட்ஸ் எல்லாருமே இக்கரஸ் 2ல ரொம்பவே ஃபீலிங்கா உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மிஷினை மூவ் ஆன் பண்றதுக்கு எல்லாருமே சேர்ந்து பிளான் போடுறாங்க. சோ கைஸ், இப்போ வந்து நம்ம இக்கரஸ் 1 நம்மனது பிரோஜனம் இல்லாம போயிடுச்சு. சோ நமக்கு ஆக்சிஜனும் ரொம்பவே கம்மியா இருக்கு, நம்ம எப்படியும் பூமிக்கு திருப்பி போக மாட்டோம்னு தெரிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் இந்த மிஷினையாவது நம்ம முடிக்கணும். ஆனா அந்த அளவுக்கு கூட நம்ம கிட்ட ஆக்சிஜன் இல்ல, அதை நம்ம சரி கட்டணும்னா அதை பிரீத் பண்ற ஆளுங்களை வந்து குறைச்சாகணும். இப்போ நம்ம டீம்ல மொத்தம் 5 பேர் இருக்கோம், அதுல ஒரு ஆளை குறைச்சாகணும். அதாவது கேப்பா, அந்த அக்ரிகல்ச்சர் பொண்ணு, கேசி, மேஸ், அதுக்கப்புறம் டைரிஸ், இவங்க 5 பேரும் தான் இருக்காங்க. சோ இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேசி, கேப்பா, மேஸ், அதுக்கப்புறம் அந்த அக்ரி பொண்ணு 4 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க பேசுறத வச்சே தெரிஞ்சுக்கலாம் இந்த ட்ரெயினால தான் இவ்வளவு பிரச்சனையும் ஆச்சு. சோ அவனே வந்து கில்ட்டில இருக்கான், ஏன் நம்ம அவனை முடிச்சிட கூடாது,
இதை ஏன் சொல்றேன்னா எப்படியும் நம்ம எல்லாருமே வந்து சாவ போறோம். ஆனா இந்த ட்ரே வந்து ரொம்பவே எமோஷனலா இதா இருக்கான். ஏன்னா அவனால தானே இந்த மிஷின் வந்து டிராப் ஆச்சு. ஸோ அவனை நம்ம கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் பேசிக்கிறாங்க. உடனே மேசும் அவனை வந்து போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில கத்தி எடுத்துட்டு அந்த ட்ரே இருக்கிற ரூமுக்கு போறான். அங்க போயிட்டு பார்த்தா இவனுக்கு செம ஷாக்கு. ஆல்ரெடி இந்த ட்ரே இவனால தான் இந்த மிஷின் வந்து ஸ்பாயில் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்ற உணர்ச்சியிலே வந்து சூசைட் பண்ணி செத்து போயிருக்கான். அதுக்கப்புறம் இந்த டீம்மேட்ஸ் எல்லாம் வந்து அவனை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கேப்பா வந்து அந்த பாம்பை ஆக்டிவேட் பண்றதுக்காக எல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இக்கரஸ் கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுது, கேப்பா நீங்க சூரியன் கிட்ட போற அளவுக்கு உங்ககிட்ட ஆக்சிஜன் சப்ளை இல்ல, அதனால இந்த மிஷின் சக்சஸ் இல்லன்னு சொல்லுது. உடனே கேப்பாவும் என்ன இக்கரஸ் சொல்ற, நாங்க ஆல்ரெடி 5 பேர் இருந்தோம், அதுல தான் ட்ரே செத்து போயிட்டானே, இப்ப நாங்க ஸ்பேஸ் ஷிப்ல 4 பேர் மட்டும் தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், இல்ல கேப்பா இந்த ஸ்பேஸ் ஷிப்ல மொத்தம் 5 பேர் இருக்காங்க. என்னது 5 பேரா? சரி யார் அந்த 5வது ஆளு? தெரியல, இவங்கள பத்தி நம்ம டேட்டா பேஸ்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சரி அந்த 5வது ஆள் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும், அந்த 5வது ஆள் அப்சர்வேஷன் ரூம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லுது அந்த இக்கரஸ். உடனே நம்ம ஹீரோவும் குடுகுடுன்னு அந்த அப்சர்வேஷன் ரூமுக்கு போறான், யாருன்னு சொல்லிட்டு பாக்கலான்னு. அங்க போயிட்டு பார்த்தா சூரியனோட வெளிச்சம் ரொம்பவே இருக்கு அந்த அப்சர்வேஷன் ரூம்ல. அதோட அங்க ஒரு ஆளு முழு உடம்பு ரொம்பவே தீஞ்சு போய் அந்த வெளிச்சத்தையே உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம கேப்பாவும் யாருன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது அவன் தான் இந்த இக்கரஸ் ஒன்னோட ஸ்பேஸ்ஷிப்போட கேப்டனான பின் பேக்கர். இவன் கூட அந்த வீடியோல பேசியிருப்பானே இந்த மிஷின் வந்து ஃபெயில் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. இப்ப அவனை பார்த்ததுமே நம்ம கேப்பாக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அந்த பின் பேக்கரும் பாத்தீங்கன்னா நம்ம கேப்பா கிட்ட சைக்கோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இன்னமும் ஏன் இந்த மிஷின் வந்து சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? கடவுள் சொன்னது உங்களுக்கு கேட்கலையா? நம்மள யாராலையும் காப்பாற்ற முடியாது, நம்ம வாழணும்னு சொல்லிட்டு கடவுள் பர்மிஷனே தரல, அதனால நம்ம எல்லாருமே சாவணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பின் பேக்கர் கிட்டே கையில ஒரு கத்தி இருக்கு. அதை வச்சு நம்ம கேப்பாவோட வயிற்றுல ஒரு கோடு போட்டுறான். உடனே நம்ம கேப்பாவும் அங்க இருந்து தப்பிச்சு அந்த ரூமுக்கு வெளியே வந்து அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறான் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலோட. அதுக்கப்புறம் கேப்பாவும் இக்கரஸ் கூட கம்யூனிகேட் பண்ணலான்னு பார்த்தா அது வந்து வேலையே செய்யல. கூடவே இந்த ஸ்பேஸ்ஷிப்போட மெயின் ஃப்ரேம் பேனல் ஒன்று இருக்கும், அது வந்து டீஆக்டிவேட் ஆயிடுது. அதனால இந்த ஸ்பேஸ்ஷிப்போட மொத்த பவர் சப்ளையும் அப்படியே கட் ஆயிடுது, ஃபுல்லா இருட்டும் ஆயிடுது. அதே சமயத்துல இந்த அக்ரி டிபார்ட்மெண்ட் பொண்ணு இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த ஆக்சிஜன் கார்டன்ல உட்காந்து அழுந்துட்டு இருக்கும். அது எல்லாமே எரிஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல அந்த கார்டன்லயே ஒரு விஷயத்தை நோட் பண்ணுது. ஃபுல்லா எரிஞ்சா கூட அந்த ரூம்லயே ஒரே ஒரு செடி மட்டும் குட்டியா முளைச்சிருக்கும். அதை பார்த்ததுமே அவ ரொம்பவே ஆச்சரியப்பட்டு அதை குழந்தை மாதிரி கையில் எடுத்து கண் கலங்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கா. இக்கரஸ் சீக்கிரமா நம்ம டீம்மேட்ஸ் எல்லாம் இங்க வர சொல்லு, அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியாம. சோ அந்த சமயத்துல இந்த வில்லன் பின் பேக்கர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இந்த ஸ்பேஸ்ஷிப்ல சுத்தி வந்துட்டு இருக்கும் போது இந்த அக்ரி டிபார்ட்மெண்ட் பொண்ணை பார்த்துட்டு அவன் வச்சிருக்கிற கத்திய வச்சு அவன் முதுகுலயே ஒரே சொருகு சாவடிச்சிடறான். இந்த பக்கம் நம்ம மேசும் இந்த பவர் சப்ளையை சரி பண்றதுக்காக அதோட கூலன்குள்ளே இறங்கி வேலை பார்க்கறான். அந்த கூலன் பாத்தீங்கன்னா ரொம்பவே சில்லுன்னு இருக்கும், அதுல போனா அவ்வளவுதான் யாருமே உயிர் பழைக்க முடியாது. இருந்தாலும் அதை ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்கி ரெடி பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெடி பண்ண பின்னாடி பவர் சப்ளை எல்லாம் திருப்பி வந்துருது. திரும்பவும் மேஸ் வந்து அந்த கூலன்ட்ல இருந்து வெளியே வரான். வெளியே வந்தா இந்த முறை ரொம்பவே சில்லுன்னு இருக்கும். வெளியே வரதுக்குள்ளேயே அந்த கூலன் வந்து இவனோட கால்ல மாட்டிக்கும். சோ அந்த குளிர்லயே உறைஞ்சு நம்ம மேஸ் வந்து சாகர மாதிரி காட்டுறாங்க. ஆனா சாவறதுக்கு முன்னாடி நம்ம கேப்பா கிட்ட கம்யூனிகேஷன் மூலியமா கேப்பா சீக்கிரமா அந்த பாம்பை வந்து ஆக்டிவேட் பண்ணி விடு, நம்ம மிஷினை கம்ப்ளீட் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டே செத்துறான். இந்த பக்கம் நம்ம கேப்பாவும் அந்த கோல்டன் சூட்டை மாட்டிக்கிட்டு பாம்பை ஆக்டிவேட் பண்றதுக்காக அந்த ஷீல்டோட கண்ட்ரோல் ரூமுக்குள்ள போயிட்டு மேனுவலா டிப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு போறான். இந்த பக்கம் கேசி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஷீல்டோட கண்ட்ரோல் ரூமுக்குள்ள தான் இருப்பா. அங்கேயே என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஓடி பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவன் அந்த பின் பேக்கரை பார்த்துட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க உருண்டு. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம கேப்பா ஒரு வழியா அந்த ஷீல்டோட கண்ட்ரோல் ரூமுக்குள்ள வந்துடுறான். அப்போ வந்து இவங்களோட ஸ்பேஸ்ஷிப் ஃபுல்லா கழண்டு விழுந்து ஃபுல்லா அந்த சூரியனோட வெப்பத்துல மாட்டி போசெங்கி சாம்பலாவுது. இப்ப அந்த ஷீல்டோட கண்ட்ரோல் ரூமுக்குள்ள வந்ததும் அந்த ஷீல்டு சூரியனோட சர்ஃபேஸை நோக்கி வேகமா போய்கிட்டு இருக்கும். சோ அது போறதுக்குள்ள இவன் அந்த பாம்பை வந்து ஆக்டிவேட் பண்ணி ஆகணும். அதனால வேகமா ஓடி போயிட்டு அந்த பாம்பை வந்து ஆக்டிவேட் பண்ணலான்னு போறான். அப்படி போகும்போது கேசியும் அங்க இருப்பா. அவ வந்து இந்த வில்லன் பின் பேக்கர் கூட வந்து சண்டை போட்டுட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோவையும் வந்து அவன் அட்டாக் பண்ண அவனை எப்படியோ 2 பேருமே அடிச்சு சமாளிச்சுட்டு நம்ம ஹீரோ வேகமா போயிட்டு அந்த பாம்பை வந்து ஆக்டிவேட் பண்றான். இவன் அந்த பாம்பை ஆக்டிவேட் பண்றதுக்கும் அந்த பின் பேக்கர் வந்து இவனை தடுக்க ஓடி வர்றதுக்கும் கரெக்டா இருக்கும். இப்ப அவன் அதை ஆக்டிவேட் பண்ணதுமே உள்ள இருக்கிற நியூக்ளியஸ் எல்லாமே ஒன்னோடு ஒன்னு பிரிஞ்சு அப்படியே வெடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ஒரு லாங் ஷாட்ல காட்டுவாங்க பாருங்க. ஒரு பக்கம் அந்த சூரியனோட வெப்பமும் இன்னொரு பக்கம் இந்த பாம்பு வெடிறதும் அப்படியே 2 சேர்ந்து வெடிய ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே சந்தோஷமா ஃபீல் பண்றான். அதுவும் இதுதான் அவனோட கனவுல வந்திருக்கும், அவன் வந்து சூரியன்ல மாற்ற மாதிரி. அப்படியே அந்த சூரியனோட வெப்பத்தை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அந்த பாம்பும் விடிஞ்சிருது. அப்படிங்க கட் பண்ணி நம்ம உலகத்தை கட்டுறாங்க. உலகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீஸா இருக்கிற மாதிரி தான் கட்டுவாங்க. அப்போ அந்த உலகத்துக்குள்ள நம்ம ஹீரோவோட தங்கச்சி நம்ம கேப்பா ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோ அனுப்பிச்சு இருப்பானே, அந்த வீடியோ வந்து பிளே பண்ணி பாக்குறா. இந்த மாதிரி 8 நிமிஷத்துல இந்த சூரியனோட வெளிச்சம் வந்து பிரைட்டா தெரியும். சோ அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இந்த மிஷின் வந்து சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது பிளே ஆயிட்டு இருக்கும் போதே நம்ம பூமிக்கு வந்து வெளிச்சம் வர்ற மாதிரி காமிச்சு அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன், முக்கியமா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. நாளைக்கு உங்களை வேற ஒரு அற்புதமான படத்தோட வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தமிழன்.